சமீபமாக இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ரீல்ஸ் இதுலலாம் பார்த்தீங்கன்னா புரோட்டீன் அதிகமாக சாப்பிடாதீங்க, அது மிகவும் ஆபத்து அப்படின்னு ஒரு சிலர் பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த புரோட்டீன் பற்றி நம்ம பல தடவை பேசியிருக்கோம், பல முறை விளக்கமும் சொல்லியிருக்கோம். அவ்வளோ சொன்னால் கூட புரோட்டீன் சாப்பிட்டா ஆபத்து, அதுவும் வயதாக வயதாக புரோட்டீன் அளவுகளை இன்னும் அதிகமாக குறைக்கணும், இல்லைனா கிட்னியில் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான உண்மையே கிடையாது. இதை யாருமே நீங்கள் நம்ப தேவையே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் மாவு சத்து அதிகமாக சாப்பிடும் பொழுது நமக்கு பசி உணர்வு அதிகமாகிட்டே தான் இருக்கும். அதனால் நம்ம நிறையா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். அதன் மூலியமாக நம்மளுடைய சர்க்கரை அளவுகள் அதிகமாக அதிகமாக உடம்புல கொழுப்பு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது புரோட்டீன் அதிகமாக சாப்பிடும்போது நடக்கிறதே கிடையாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா புரோட்டீன் அதிகமாக சாப்பிட்றது ஆபத்துன்னு சொல்கிறவங்களுடைய அளவுகள் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 கிலோ பாடி வெயிட்டுக்கு 4 கிராம் 5 கிராமுக்கு மேலே சாப்பிட்றவங்கள பற்றி தான். ஆனால் அது ப்ராக்டிக்கலாக நம்மளால் சாப்பிட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது. குறிப்பாக அசைவம் எடுத்துக்கோங்க. காலையில் ஒரு 1/2 கிலோ அசைவம், மதியம் ஒரு 1/2 கிலோ, நைட்டு 1/2 கிலோ, இவ்வளோலாம் நம்மளால் சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக யாராலையுமே சாப்பிட முடியாது. அந்த மாதிரி சாப்பிட்டா மட்டும்தான் அதீதமான புரோட்டீன் இன்டேக் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஆனால் நம்மளுடைய உணவு முறையில், குறிப்பாக இந்திய தமிழர்களுடைய உணவு முறையில் புரோட்டீனே சுத்தமாக இல்லை, ரொம்பவும் கம்மி தான். 10 கிராம் 15 கிராம் தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை தான் நம்ம தொடர்ந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, புரோட்டீன் அளவுகளை உயர்த்துங்க, மாவுச்சத்து அளவுகளை எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம பல தடவை சொன்ன மாதிரி 1 கிலோ பாடி வெயிட்டுக்கு 1 கிராம்லேருந்து 2 கிராம் வரைக்கும் நம்ம தாராளமாக எடுக்கலாம். இந்த அளவுகள் நமக்கு மிகவும் சரியான அளவுகள். இதை தாண்டி எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. இதற்கு பல காரணம் இருக்கு. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை மதியம் இரவு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்மளால புரோட்டீன் உணவுகள் அதீதமாக எடுக்க முடியாது. இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. குறிப்பா நம்மளுடைய உடம்புல சுரக்கிற ஒரு ஹார்மோன். நம்ம புரோட்டீன் உணவுகள் அதிகமாக எடுக்கும் பொழுது அல்லது அளவோடு எடுக்கும் பொழுது நம்ம உடம்புல லெப்டின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் அதிகமாயிட்டே இருக்கும். இது நம்மளுடைய பசி உணர்வை கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ பசி உணர்வு கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளால ஓரளவுக்கு மேலே உணவு எடுக்க முடியாது. அதனால நம்ம அதீத புரோட்டீன் உணவுகளை எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்தது நம்மளுடைய பொருளாதார நிலை. பொருளாதார நிலை கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா, காலையில் மதியம் சாயந்தரம் நைட்டுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து புரோட்டீன் உணவுகளாக எடுக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா புரோட்டீன் உணவுகள் எப்பயுமே மாவுச்சத்து உணவுகளோட விலை அதிகம்தான். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தொடர் உணவு பழக்க வழக்கம் அண்ட் ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள்னால நம்மளால தொடர்ந்து புரோட்டீன் உணவுகளான அசைவ உணவுகளையோ இல்லை சைவ உணவுகளில் இருக்கிற அதீதமான புரோட்டீன் உள்ள உணவுகளையோ தொடர்ந்து எடுக்கிறது அப்படின்றது கஷ்டம். அப்போ புரோட்டீன் அளவுகள் அதிகமாயிடும் அப்படின்ற பயமே நமக்கு தேவையில்லை. நாம பயப்பட வேண்டியது அதீதமான சர்க்கரை உணவுகளை பற்றி மட்டும்தான். சரியான புரோட்டீனை எடுக்காம இருக்கமே அப்படின்றத பற்றி தான் நம்ம பயந்துக்கணும், கவலைப்படணும். ஸோ புரோட்டீன் அதிகமாக சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்ற இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விவாதங்களில் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறது சரியான முறை இல்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வயதாக வயதாக நீங்கள் புரோட்டீன் அளவுகளை குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அது உண்மை இல்லை. வயதாக வயதாகத்தான் நம்மளுடைய உணவுல புரோட்டீன் உணவுகளை இன்னும் அதிகப்படுத்தணும். அப்போதான் நம்மளுடைய எலும்புகள் வலுப்படும், தசைகளும் வலுப்படும். ஸோ உங்களுக்கு ஏஜிங் ப்ராசஸ் நடக்க நடக்க தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய புரோட்டீன் அளவுகளை உயர்த்திக்கிட்டே இருங்க. அது 1 கிலோ பாடி வெயிட்டுக்கு 1 கிராம்ல இருந்து 2 கிராம் வரைக்கும் கட்டாயமாக ஒரு நாளைக்கு இருக்கணும். குறிப்பாக ஒருத்தர் ஒரு 70 கிலோ வெயிட் இருக்காருன்னா அவர் 140 கிராம் வரைக்கும் புரோட்டீன் ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். ஒரு தவறுமே கிடையாது. அவர் குறைக்க வேண்டியது மாவு சத்தை மட்டும்தான். புரோட்டீன் நல்லது, புரோட்டீன் நல்லது, புரோட்டீன் உணவுகள் நல்லது மட்டுமே நம்ம உடம்புக்கு செய்யுதுன்றதை கவனத்தில் எடுத்துக்கோங்க.